வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி என்ன செய்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் என்று பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வழித்தோன்றல் பேட்டி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜியையும் அவர் பங்களிப்பையும் மேற்கு வங்க அரசு மறந்துவிட்டதாக குற்றச்சாட்டு. நகராட்சி நிர்வாகத்துறையின் ஊழல் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் கம்பி எண்ண போவது உறுதி என சூளுரை. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். உலகத்திலேயே தனக்கென்று ஒரு விமான சேவை கூட இல்லாத நாடு இந்தியா என்று அமைச்சர் தாமு அன்பரசன் விமர்சனம். சிறிய நாடான இலங்கை கூட தனக்கென்று விமான சேவை நிறுவனம் வைத்துள்ளதை சுட்டிக்காட்டல். விமான தாக்குதலை அடுத்து தாய்லாந்து கம்போடியா எல்லையில் தொடர்ந்து நீடிக்கும் பதற்றம். எல்லை பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் என்று வந்தே மாதரம் பாட்டை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வழித்தோன்றல் சஜல் சட்டோபாத்யாயா தெரிவித்துள்ளார். வங்காளத்தை சேர்ந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஆனந்தமடம் புதினத்தில் இடம்பெற்ற வந்தே மாதரம் பாடல் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் விடுதலை போராட்டத்துக்கு எழுச்சியூட்டியது. அந்த பாடலை இயற்றி 150 ஆண்டுகளாகும் நிலையில் இன்று நாடாளுமன்றத்தில் அது தொடர்பான விவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் அது குறித்து பங்கிம் சந்திரரின் வழித்தோன்றல்களான சஜல் சட்டோபாத்யாயா கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் என தெரிவித்துள்ளார். பங்கிம் சந்திர சாட்டர்ஜியையும் அவர் பங்களிப்பையும் மேற்கு வங்க அரசு மறந்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டறிந்துள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ள நிலையில் அது குறித்து நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் ஒப்பந்த பணி வழங்க 10 விழுக்காடு கையூட்டு பெற்று 1020 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர் நேரு தனது உறவினர்கள் வாயிலாக டெண்டருக்கு 7.5 விழுக்காடு முதல் 10 விழுக்காடு வரை கமிஷன் கொள்ளையடித்துள்ளது இக்கடிதம் வாயிலாக வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கழிப்பறை கட்டுவது முதல் நபார்ட் வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு பல்வேறு நிலைகளில் இந்த மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவை கொள்ளையடித்த ஊழல் பணத்தை எல்லாம் மீட்டெடுத்தாலே மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மாநில அரசே செயல்படுத்தலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி எண்ண போவது உறுதி என குறிப்பிட்டுள்ளார். உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு மடியில் கனமில்லை என்றால் இந்த ஊழல்கள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக டிசம்பர் 14 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிகளவாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாலுமுக்கு காக்காட்சி மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உலகத்திலேயே தனக்கென்று ஒரு விமான சேவை நிறுவனம் இல்லாத நாடு இந்தியாதான் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் மத்திய அரசை விமர்சனம் செய்துள்ளார். சென்னை பரங்கிமலை கண்டோன்மெண்டில் சிறு விளையாட்டரங்கம் கட்டுவதற்கு அமைச்சர் தாமு அன்பரசன் குத்துவிளக்கேற்றி அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, திமுக நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், இலங்கை கூட தனக்கென்று விமான சேவை நிறுவனம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தனக்கென்று ஒரு சொந்த விமான சேவை நிறுவனம் இல்லாத நாடு இந்தியாதான் என்று மத்திய அரசை விமர்சித்து பேசியுள்ளார்.
வெளிநாட்டுல ஹஜ்ஜுக்கு போறவங்க தங்கி போறதுக்கு ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி ரூபாய் மதிப்பில் ஹஜ் ஹவுஸ் கட்டுவதற்கு இடத்தை ரெடி பண்ணி இந்த மாதிரி நாங்க எடுத்த இடத்தெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம ஜோன் ஆபீஸ் வந்து மெட்ரோ ரயிலுக்காக எடுத்து உடைச்சிட்டாங்க. இப்ப எங்க ஆபீஸ் வந்து சிட்கோ ஆபீஸ்ல இயங்கிட்டு இருக்குது. இப்ப அதுக்கு இந்த மகாராஷ்டிரா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது இல்ல, அது ஒரு 1.5 ஏக்கர் 1.25 ஏக்கர், அது ஒரு 100-150 கோடி ரூபாய் போவோம். அதையும் இப்ப கையகப்படுத்தி அதுக்கும் இப்ப பணம் ரெடி ஆயிடுச்சு. அதையும் அடுத்த வாரம் நாங்க பூஜை போட போறோம். ஆக இப்படி தனியார் இடங்களை எல்லாம் இன்னைக்கு கையகப்படுத்தி அரசு கட்டிடங்கள், அரசுக்கு தேவையான அலுவலகங்கள்லாம் இன்னைக்கு அமைக்கக்கூடிய நிலையை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு பெருமையா இருக்குது. நம்ம இளைஞர்கள்லாம் இங்க ஒரு கிரவுண்ட் ஓனர்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க, இடம் இல்லாம இருக்குது. நீங்க இந்த இடத்துல வருகிற போது நீங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நிச்சயமா இதுல வந்து எல்லா வசதியும் இருக்குது. தமிழகத்தில் தொழில் முதலீட்டாளர்கள் வராததற்கு திமுக அரசின் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தான் காரணம் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் பாமக நிர்வாகி இல்ல திருமணத்தை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதே அவர் மீண்டும் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நீதியை ஸ்டாலின் குழி தோண்டி புதைத்து விட்டதாக கூறினார். தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகள் வராததற்கு திமுகவின் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ஆகியனதான் காரணம் என குறிப்பிட்டுள்ளார். கனிமொழி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் டாஸ்மார்க்கை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார்கள். அது நியாயமான முறையில் நடத்தினார்கள். டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்றத்தில், அதுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றெல்லாம் வசனம் பேசினார்கள். அவர் மட்டுமில்லை, அவருடைய சகோதரர் அப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இதே வசனம்தான் பேசினார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கனிமொழி அவர்களோ வேறு யாருமே பேசவில்லை. காரணம் ஆட்சி. அப்போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒன்று பேசுவார்கள். அதாவது நான் சொல்கிறது, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், நாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றுவோம் என்று. ஆனால் இதுவரை வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதில் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ விழுக்காட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 13% தான். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் தாவேக தலைமையில் கூட்டணி அமைத்தால் திமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ள முடியும் என்று அமமுக தலைவர் தினகரன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அமமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தினகரன் கலந்து கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன், தாவேக தலைமையில் பெரும் கூட்டணி அமைந்தால் இந்திய கூட்டணியை 3ஆவது இடத்திற்கு தள்ள வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பல துறைகளில் ஊழல் முறைகேடு உள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அரசுக்கு விசாரணை நடத்த ஒரு குற்ற நடவடிக்கை பெரிய அறியப்பட்டு அது துறைக்கு விசாரிக்கிறது. விசாரித்து முடிவுகள் வந்த பிறகு எந்த முடிவு சொல்கிறார்கள் தமிழ்நாடு என்பதை பார்த்துவிட்டு நாம் மதுரை மாநகராட்சியிலே 200 கோடி ரூபாய் ஊழல், நிறைய மாநகராட்சியிலே ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் விசாரணைன்னு வந்த பிறகு விசாரணை அறிக்கை வரட்டும். அதுக்கு பிறகு என்ன தமிழ்நாடு அரசு இதில் என்ன செய்யுது, ஊழல் செய்தவர்களை பாதுகாக்கிறதா, இல்லை அதை வெளிக்கொண்டு வருகிறதா, இல்லை யாராவது வெளியில தெரிய. பழனியில் முருகன் மாநாடு நடத்தியதற்கு இதுவரை செலவு கணக்கு காட்டாத அமைச்சரை எப்படி சொல்லலாம் என பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா வினவியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் துவாதசி அறக்கட்டளைக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தை தனியார் ஒருவர் தனக்கு சொந்தம் என கூறி வருகிறார். இந்நிலையில் இந்த இடத்தை பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, அறக்கட்டளை சொத்தை தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்ய பதிவாளர் உள்ளிட்டோர் உடந்தையாக இருந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முஸ்லிம்கள் யாரும் தீபம் ஏற்ற எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் திமுக தான் இந்து விரோத சக்தியாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
பழனியில் முருகன் மாநாடு நடத்தியது தொடர்பான வரவு செலவு கணக்கை இதுவரை காட்டவில்லை என்றால் இந்த அறநிலையத்துறை அமைச்சரை எப்படி சொல்லலாம் என்று வினவியுள்ளார். அன்னைக்கு உங்க தகப்பனாருக்கு அங்க சமாதி வைக்கணும் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க. அதை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சார் இல்ல, அந்த பெருந்தன்மை கூட உங்கள்ட்ட கிடையாது. அப்படின்னா நீங்க சுத்த ஹிந்து விரோத தீய சக்தி இல்ல. அதுக்கு தான் சொல்றாரு. அதுதான் அவர் வாழ்ந்த மன்னங்கிறாரு. அவசர தீர்ப்பை எதிர்த்து நீதிக்காக போராடி அது ஏற்றுன்னு இருக்காங்களா? ஹேஸ் சுப்ரீம் கோர்ட் அக்செப்டட் இட்? பிறகு பார்த்துக்கோன்ட்டாங்க. அப்போ அவங்க அதுக்கு எதிராக ஒரு தடையானையோ எதுவோ தீர்ப்போ கொடுக்காத பொழுது இன்னைக்கு கரன்சியில் இருக்கிறது எது? ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க செயல்படுத்தலைன்னா சட்டவிரோதமா நீங்க தானே செயல்படுறீங்க. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் என்கின்ற உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத திமுக அரசை கண்டித்து திருநெல்வேலியில் போராட்டம் நடத்த முயன்ற இந்து முன்னணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடாத திமுக அரசை கண்டித்து பாளையங்கோட்டை ராமர் கோவில் திடல் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த இந்து முன்னணி அனுமதி கோரியிருந்தது. திருநெல்வேலி இந்து முன்னணி அலுவலகத்திலிருந்து போராட்டத்துக்கு புறப்பட்ட முருக பக்தர்களை அலுவலக வாயிலில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து அவர்கள் தமிழக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன், பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் பாலாஜி, கிருஷ்ணசாமி, இந்து முன்னணி மாவட்ட செயலாளர்கள் சுடலை, செந்தில்குமார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் பாளையங்கோட்டை ராமர் கோவில் திடல், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் குழுவாக ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள சட்ட விதிகள் தொழிலாளர்களுக்கு எதிராக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் புதிய சட்ட விதிகள் உழைக்கும் மக்களை கொத்தடிமைகளாக மாற்றும் உள்ளடக்கத்தை கொண்டவை என தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் கைது செய்யவும் அபராதம் விதிக்கவும் இந்த சட்டத்தில் இடமுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதிய தொழிலாளர் சட்டம் எந்த விதத்திலும் தொழிலாளர்களுக்கு பயனளிக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் முத்தரசன் செய்தியாளர்களிடம் பேசினார். புதிய தொழிலாளர் சட்டம் எந்த விதத்திலும் தொழிலாளர்களுக்கு பயனளிக்காது என்றும் பணிக்கொடை நோக்கத்தையே இந்த சட்டம் சிதைத்துவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். நியமிக்கப்பட்டவரை 15 தினங்களுக்கு முன்பு தகவல் தெரிவித்து அவர்களை வேலையை விட்டு நீக்கிடலாம். இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டம் அப்படி சொல்லுகிறது. குறித்த காலம் வரை, அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலம் கடிதத்தில் கொடுக்கப்பட்டவரை வேலை கொடுக்க வேண்டும் என்று தொழிலாளி கோருவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதே மாதிரி பணிக்கொடை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் பணிபுரிந்த தொழிலாளர்கள் ஓய்வு பெறுகிற பொழுது அந்த பணிக்கொடை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனளிக்கக்கூடியது. அந்த பணிக்கொடை என்பது ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு வேலை பார்த்தால் அவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற பொழுது ஆண்டுக்கு 15 நாள் என கணக்கிட்டு அந்த ஊதியமும் அந்த ஊதியத்தோடு சேர்ந்த வட்டியையும் அவர் ஓய்வு பெறும்போது கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற சட்டப்படி ஒருவரை ஓராண்டுக்குள் வேலையை விட்டு நிறுத்திடலாம். ஓராண்டு வேலை பார்த்து வேலையை முடிச்சிட்டாருன்னா 15 நாள் சம்பளத்தை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அவர் என்ன செய்ய முடியும்? எதுவும் அது பயன்படாது. அந்த பணிக்கொடையின் நோக்கத்தையே இப்பொழுது வந்திருக்கிற சட்டம் சிதைத்து விட்டது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் நேரு தலைமையில் திருச்சி மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளர் நேரு தலைமையில் மேயர் அன்பழகன், மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தர பாண்டியன், பழனியாண்டி, ஸ்டாலின் குமார், கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உலக அளவில் இந்தியா வல்லரசு ஆவதற்கு பெண் தொழில் முனைவோர்களின் பங்களிப்பு தேவை என்று இந்திய தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டு குழு உறுப்பினர் ரமணன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அனுபவ கற்றலை வழங்கும் வகையில் கோவையில் மேக்கர்ஸ் ஹப் என்னும் நவீன கற்றல் ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ளது.
இதன் தொடக்க விழாவில் இந்திய தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டு குழு உறுப்பினர் ரமணன் ராமநாதன், பினாகா இன்னோவேஷன் நிறுவனர் ஸ்ரீ பிரியா கௌசிக், மேக்கர்ஸ் ஹப் மையத்தின் நிறுவனர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய ரமணன் ராமநாதன், உலக அளவில் இந்தியா வல்லரசு ஆவதற்கு பெண் தொழில் முனைவோர்களின் பங்களிப்பு தேவை என தெரிவித்துள்ளார். நாங்க மேக்கர்ஸ் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஒன்று உருவாக்கியிருக்கோம். இந்த ஸ்டார்ட் அப் எஜுகேஷன் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ இங்க என்ன பண்றோம்னா, குழந்தைங்க மினிமம் ஒரு 5 வயசுல இருந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே நாங்க பேசிக் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி எல்லாமே சொல்லித்தரோம் இங்க. ஸோ இங்க சொல்லித்தரதுல என்ன டிஃபரன்ஸ்னா, 2 இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டீச்சிங் மெத்தடாலஜில டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. நார்மலா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது நம்ம கிட்ட இருக்கிற நாலேஜை ஒரு டீச்சர் அந்த நாலேஜை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாம அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த டீச்சரே ஒரு மென்டரா மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு மாடல் மாத்திருக்கோம். ஸோ அது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் எதுவும் இல்லை எங்ககிட்ட. ஸோ அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ கத்துக்கிற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் மாடல் வச்சிருக்கோம். எங்க கோர்ஸோட கரிக்குலமோட ஃப்ரேம் ஒர்க்கும் ஃப்ரீயா இருக்கு. ஸோ அவங்களுக்கு எப்போ தேவையோ, எப்போ இஷ்டமோ அந்த மாதிரி கத்துக்கலாம். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் அரசு உறுதியளித்தபடி 4000 செவிலியர் உதவியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கூறி சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று தேர்ச்சி பெற்ற 100க்கும் மேற்பட்ட செவிலியர் உதவியாளர் மாணவர் மாணவிகள் சென்னை சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக அரசின் உறுதிமொழியை நம்பி அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். 4000க்கும் மேற்பட்ட செவிலியர் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய அரசாணை வெளியிட்டும் அதை செயல்படுத்தாமல் உள்ளதாக அதிருப்தி தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் புத்தக திருவிழாவில் இந்து கடவுள்களை இழிவுபடுத்திய திராவிட மாணவர் கூட்டமைப்பை கண்டித்து இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லடத்தில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் திராவிட மாணவர் கூட்டமைப்பு சார்பில் பக்தியுள்ள மாணவர்களுக்கு சில கேள்விகள் என்ற தலைப்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. அந்த பிரசுரத்தில் இந்து மத கடவுளை இழிவுபடுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த சில இந்து அமைப்புகள் புத்தக திருவிழா நடைபெற்ற மண்டபத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் விழா நிர்வாகிகளும் சர்ச்சைக்குரிய துண்டு பிரசுரங்களை வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருவண்ணாமலையில் சமூக வலைதளத்தில் தன்னை பற்றி தவறாக செய்தி பரப்புவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு பெண் தீக்குளிக்க முயன்றுள்ளார். செங்கம் அடுத்த இறையூரை சேர்ந்த லட்சுமி கணவனை இழந்த நிலையில் தனியாக வசித்து வருகிறார். அதே ஊரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தொலைபேசியிலும் சமூக வலைதளங்களில் அவரை பற்றி ஆபாசமாக செய்தி வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றால் அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்து அனுப்பிவிடுகின்றனர் என்று லட்சுமி தெரிவித்தார். அதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த அவர் தீக்குளிக்க முயன்றார். அப்போது அருகில் இருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணைக்காக மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கம்பிலியம்பட்டியில் இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துக்கு அருகில் உள்ள கம்பளியம்பட்டியை சேர்ந்த சூர்யா கடந்த சனிக்கிழமை இரவு கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் சந்தேகத்தின் பெயரில் அதே ஊரை சேர்ந்த அழகேசனின் மகன் பசுபதி, வெள்ளிசாமியின் மகன் மனோகரன் ஆகியோரிடம் காவல்துறையினர் விசாரித்தனர். விசாரணையில் இருவரும் சூர்யாவின் தலையில் கல்லை தூக்கி போட்டு அவரை கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை அருந்ததியர் இன மக்கள் முற்றுகையிட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் வடக்கு வெள்ளூரில் உள்ள அருந்ததியர் இன மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்துள்ளனர். அந்த மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் குணசேகரன் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோட்டாட்சியர் விஷ்ணு இந்த மாதம் இறுதிக்குள் கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதியளித்தார். அதனை ஏற்க மறுத்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் தங்கமுருகன், கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் சிவராஜ்,
கிளை தலைவர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். எங்களுக்கு அருந்ததிர் கிராம மக்கள், வடக்குள்ளூர் அருந்ததிர் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட 63 இலவச வீட்டுமனை பட்டாவை கேட்டு சுமார் 10 மாத காலமாக வழங்கிய பட்டாவை ஏன் எங்களுக்கு அளவீடு செய்து எங்களுக்கு வழங்கவில்லை என்று கேட்டுக்கொண்டு பலமுறை இவர் ஆர்டிஓ அவர்கிட்ட போயிட்டு கோரிக்கை வச்சோம். நான் சார்ந்திருக்கும் விடுதலை தமிழ் புலிகளின் கட்சியின் சார்பில் பல கட்ட போராட்டங்களை இது சார்ந்து நடத்தியிருக்கிறோம். இதை நடத்தியும் இது நாள் வரையும் தமிழக முதல்வரோ இல்லை மாவட்ட நிர்வாகமோ இதை செவிசாய்க்கவில்லை. வெறும் பெயரளவுக்கு மட்டுமே இந்த மக்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள அதிகாரிகள் அந்த இடம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது சார்ந்த மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்தாச்சு, வட்டாட்சியர்கிட்டையும் மனு கொடுத்தாச்சு, கோட்டாட்சியர்கிட்டையும் கொடுத்தாச்சு. ஆனால் கோட்டாட்சியர் இந்த இடம் இப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இப்போ எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெய்வேலி அருகே காடாம்புலியூரில் பாமக மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் ஜெகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கோரி டிசம்பர் 12ஆம் நாள் பாமக சார்பில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அப்போது தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிரணி, இளைஞரணி, வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். சமூக நீதி கோட்பாடுகளையும் வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி கொள்கைகளை தமிழகத்தில் இந்த திராவிட மாடல் அரசு மாற்றி அமைத்து சமூக நீதிக்கான அரசாக இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அந்தந்த மாவட்டத்திற்கு தலைநகரங்களில் காலை 10 மணி அளவில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே கடலூர் வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில், வன்னியர் சங்கத்தின் சார்பிலும், மாணவர் சங்கம், இளைஞர் சங்கம், மகளிர் சங்கத்தின் சார்பில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவர் ஐயாவினுடைய கோரிக்கைகளை முழக்கங்களாகவும் போராட்ட வாயிலாகவும் வலியுறுத்துவது என கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெரம்பலூர் அருகே பணி நீக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கியதை கண்டித்து கூட்டுறவு சங்கத்திற்கு பால் தர மறுத்து பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றி வந்த சங்கரன் உள்ளிட்ட 4 பேர் பாலில் தண்ணீர் கலந்து முறைகேடு செய்ததால் பணியிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்நிலையில் பணியிலிருந்து நீக்கப்பட்ட 4வரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கியுள்ளதுடன் தங்களுக்கு வாழ்வாதாரம் கருதி பிழைப்பூதியம் வழங்கவும் கோரிக்கை விடுத்திருந்தனர். நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்கள் 4வருக்கும் பிழைப்பூதியமாக 2,15,000 ரூபாய் காசோலை வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த பால் உற்பத்தியாளர்கள் இதை கண்டித்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் பணி நிரந்தரம் செய்ய கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சித்துறை ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் 10 ஆண்டுகள் பணிபுரிந்த நாட்கூலி ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு CIDU சங்கத்தின் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டமும் சாலை மறியலும் நடைபெற்றது. மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையில் இந்து முன்னணி நிர்வாகியை தாக்கிய உதவி காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் அளித்துள்ளனர். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை தடுக்கும் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி ஆகியவற்றை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். அங்கு வந்த காவல் உதவி ஆணையர் மகேஸ்வரன் இந்து முன்னணி பொறுப்பாளர் சதீஷை தாக்கிய காட்சி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சதீஷை தாக்கிய காவல் உதவி ஆணையர் மகேஸ்வரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்து முன்னணி அமைப்பினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மயிலாடுதுறை அருகே வலுவூரில் 15 ஆண்டுகளாக இயங்கி வந்த தனியார் பள்ளியை செயல்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் வலுவூரில் ராதா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி 15 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 400 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர்.
இந்த பள்ளியை இந்த கல்வியாண்டு இறுதியில் மூடிவிட்டு அந்த இடத்தில் மருத்துவமனை கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த ஊர் மக்கள் பள்ளியை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தனர். மாணவர்கள் படிப்பை முடிக்கும் வரை பள்ளியை தொடர்ந்து நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பெற்றோரின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பள்ளி மூடப்படாது என உறுதியளித்ததுடன் இதுகுறித்து முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் என தீர்ப்பளித்த நீதிபதி சுவாமிநாதனை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதித்துறையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் நீதிபதி சுவாமிநாதன் உடனே பதவி விலக வேண்டும் என வழக்கறிஞர்கள் முழக்கமிட்டனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் விஜயகுமார், கொலிஜியம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு சுவாமிநாதனை வேறு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் ஒரு யானை காவலில் நின்று 4 காட்டு யானைகள் நீண்ட நேரம் படுத்து உறங்கி ஓய்வெடுத்த பின்பு இறை தேட சென்ற அருமையான காட்சி வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டமாகவும் தனித்தனியாகவும் நடமாடுகின்றன. இந்த யானைகள் சில நேரங்களில் குடியிருப்பு பகுதிகள், சத்துணவு கூடங்கள், பள்ளிகளில் நுழைந்து சேதப்படுத்துகின்றன. இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள அக்காமாலை எஸ்டேட் பகுதியில் 5 யானைகள் கொண்ட கூட்டம் வந்துள்ளது. அப்பகுதியில் உள்ள 4ஆம் நம்பர் தேயிலை தோட்டத்தில் ஒரு யானை மட்டும் காவலில் நின்றிருக்க, மீதமுள்ள 4 யானைகள் நிம்மதியாக நீண்ட நேரம் படுத்துறங்கி ஓய்வெடுத்த பின்னர் இறை தேடுவதற்காக அப்பகுதியிலிருந்து மெதுவாக நகர்ந்து சென்றுள்ளன. இந்த அரிய காட்சிகள் அனைவரையும் ஆச்சரியப்பட செய்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் மறைந்த தமிழறிஞர்களுக்கு மலரஞ்சலி மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திட்டக்குடியில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு துணைத் தலைவர் சீனி பழமலை தலைமையில் திரைப்பட இயக்குனர் சேகர், ஈரோடு தமிழன்பன், தமிழறிஞர் லண்டன் சிவகுருநாத பிள்ளை ஆகியோருக்கு மலரஞ்சலி மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் அருள்முருகன், பாசிக்குளம் திருஞானம், குணசேகரன், நிலவன், சோலைமுத்து, சுந்தர பூர்ணலிங்க மகாதேவன், தலைவர் ஞானமூர்த்தி, ஆறுமுகம், செல்வராசு, கரூர் மாவட்ட தலைவர் வையாபுரி, தமிழ்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா வழிபாடு செய்தார். சம்பந்த விநாயகர் சந்நிதி, அண்ணாமலையார் சந்நிதி, உண்ணாமுலை அம்மன் சந்நிதி ஆகியவற்றில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து நவகிரக பிரகாரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டார். அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சௌமியா, அவரின் மகள் சஞ்சுத்தரா ஆகியோர் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தில் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி என்ன செய்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் என்று பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வழித்தோன்றல் பேட்டி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜியையும் அவர் பங்களிப்பையும் மேற்கு வங்க அரசு மறந்துவிட்டதாக குற்றச்சாட்டு. நகராட்சி நிர்வாகத்துறையின் ஊழல் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரை வேட்டிகள் கம்பி எண்ண போவது உறுதி என சூளுரை. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். உலகத்திலேயே தனக்கென்று ஒரு விமான சேவை கூட இல்லாத நாடு இந்தியா என்று அமைச்சர் தாமு அன்பரசன் விமர்சனம். சிறிய நாடான இலங்கை கூட தனக்கென்று விமான சேவை நிறுவனம் வைத்துள்ளதை சுட்டிக்காட்டல். விமான தாக்குதலை அடுத்து தாய்லாந்து, கம்போடியா எல்லையில் தொடர்ந்து நீடிக்கும் பதற்றம். எல்லை பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.